வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டில் வருகின்ற பிப்ரவரி மாத கன்னிராசி மக்களின் பலன்கள் பற்றி இப்பதிவில் விரிவாக நாம் பார்ப்போம். பொதுவாக இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாத கன்னிராசி மக்களின் பலன்கள். இந்த மாதம் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு மிகவும் லாபகரமான ஒரு மாதமாக இருக்க வேண்டும் என்று நம்பப்படுகிறது, கணிக்கப்படுகிறது. கன்னிராசி மக்களின் 7வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் ராகு உங்கள் ராசியில் கேதுவுடன் சேர்ந்து உங்களின் திருமணங்கள் சில மாற்றங்களை சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். காதலில் உயர்வதற்கு உண்டான சூழலும் இருக்கிறது. சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. இதனால் உங்களுக்கு இதன் அடிப்படையில் அவ்வப்போது பாச உணர்வும் பரஸ்பர அன்பும் ஏற்படும். இருப்பினும் உங்கள் உடல்நலம் ஓரளவு பலவீனமாக இருக்கும் சூழலும் இருக்கிறது. கன்னிராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி கன்னிராசி மக்களின் 5வது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் இருப்பதால் இவர்கள் இருவரும் சேர்ந்த 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய சாரத்தில் புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள். இதனால் நீங்களும் உங்கள் குழந்தைகளும் அதிக புத்திசாலிகளாகவும் வலுவான முடிவெடுக்கும் திறன்களை கொண்டு செயல்படுவீர்கள். புத ஆதித்ய யோகத்தால் நல்லதொரு செழிப்பை அனுபவிப்பீர்கள். கன்னிராசி மக்களின் 10வது வீட்டில் செவ்வாய் உங்கள் தொழிலை ஆதரிப்பார், உயர்த்துவார். மேலும் உங்களுக்கு அதில் அதிக சக்தியையும் அதிகார வரம்பையும் உயர்த்தி வழங்குவார். உங்களின் 9வது வீட்டில் உள்ள குரு பகவான் உங்களுக்கு ஞானமான தீர்ப்புகளை வழங்கவும் வாழ்க்கையில் பலசார்ந்த வழியில் முன்னேறவும் தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஞானத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பார் என்று நம்புவதற்கு அதிக இடம் இருக்கிறது. கன்னிராசி மக்களின் 6வது வீட்டில் இருக்கும் சனி பகவான் சத்ருகந்த யோகத்தை உருவாக்கி உங்களை எதிரிகள் வந்து தடுத்தாட்கொள்வார். இது உங்கள் எதிரிகளை கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்திருக்க முடியும். மேலும் உங்கள் எதிரிகளால் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாமல் அவர் தடுப்பார். இதன் விளைவாக உங்களின் மனநலம் மேம்பட்டு உடல்நலப் பிரச்சனை வெளிப்பட்டு ஆரோக்கியத்துடன் செயல்படுவீர்கள். இருப்பினும் சனி பகவான் 5வது வீட்டையும் ஆட்சி செய்வதால் சில கல்வி தடைகள் மற்றும் ஆரோக்கிய தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம். முடிந்தால் உங்களுடைய குலதெய்வம் கோயில் சென்று வருவது நலவாக இருக்கும். உடல்நலப் பிரச்சனை ஏற்படலாம் என்பதால் அவை சீக்கிரத்தில் கடந்து போகவும் வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த மாதம் உங்கள் நல்வாழ்வை ஆதரிக்க தியானம், மூச்சு பயிற்சி அவற்றில் கவனம் செலுத்துவது நலமாக இருக்கும். கன்னிராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது இந்த மாதம் தொழில் வளர்ச்சியின் அடிப்படையில் சராசரியாக இருக்கும் என்று கணிக்கப்படுகிறது. கன்னிராசி மக்களின் செவ்வாய் 10வது வீட்டில் இருக்கும்போது சனி 6வது வீட்டில் இருக்கிறார். இந்த சேர்க்கை உங்களுக்கு உங்களது வேலையில் ஒரு கட்டளையிடும் நிலையை வழங்கும். உங்களுக்கு அதிக அதிகாரத்தை வழங்குவார்கள் மற்றும் பதவி உயர்க்கும் சம்பள உயர்க்கும் வழிவகுக்கும். கன்னிராசி மக்களின் அரசாங்கத்தில் பணிபுரிவர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல நேர மாதமாக இருக்கும். உங்கள் எதிரிகள் தொடர்ந்து அமைதியாக உங்களை கண்காணித்தபடி இருப்பார்கள். உங்கள் முன்னேற்றத்தை அவர்களால் தடுக்க முடியாது. இது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தொழில் ரீதியாக நீங்கள் முன்னேறவும் நீங்கள் திட்டமிடவும் அதில் வெற்றி பெறவும் உதவும் வகையில் இருக்கும். இந்த மாத தொடக்கத்தில் புதனும் சூரியனும் தங்களுக்கு 5வது வீட்டில் இருப்பார்கள். இதனால் இது உங்கள் ஞானத்தையும் முடிவெடுக்கும் திறனையும் அறிவு சார்ந்து மேம்படுத்தக்கூடிய சூழலில் நீங்கள் செயல்படுவீர்கள். இதனால் கன்னிராசி மக்கள் அதிக நம்பிக்கையுடன் இந்த மாதம் தங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பது மற்றும் மற்றொரு சதித்திட்டங்களில் ஈடுபதை தவிர்த்து முக்கியமாக உங்கள் தொழிலில் நீங்கள் சதித்திட்டங்களிலிருந்து விலகி இருக்க வேண்டிய விஷயங்களை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு நல்ல இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர வேண்டும். நீங்கள் வியாபாரத்தில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. கன்னிராசி மக்களின் 7வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9வது வீட்டில் இருக்கிறார். இதனால் தங்களின் வணிக தொழில் வேலை பயணங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். உங்கள் நிறுவனம் வளரவும் உங்கள் தொழில் செழிக்கவும் உதவும் நண்பர்களுடன் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்பதையும் குறிக்கிறது. கன்னிராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி நீங்கள் உங்கள் பணிச்சூழலில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் உற்பத்தியை மேம்படுத்த ஒரு இனிமையான அணுகுமுறையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று 7வது வீட்டில் இருக்கும் சுக்கிரனும் ராகுவும் உங்களிடம் எடுத்து கூறார் என்பதை மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். கன்னிராசி மக்களின் பொருளாதார நிதி சார்ந்த வாழ்க்கையில் பார்க்கும்போது உங்கள் நிதி சூழலின் அடிப்படையில் இந்த மாதம் சராசரியாக பலன் சார்ந்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாத தொடக்கத்தில் சூரியனும் புதனும் உங்களது 5வது வீட்டில் இருப்பார்கள். கன்னிராசி மக்களின் 11வது வீட்டில் நல்லதொரு பார்வையை உருவாக்குவார்கள். இது உங்கள் வருமானத்தின் படிப்படியாக உயர்வுக்கு வழிவகுக்கும். பல ஆதாரங்களிலிருந்து பணம் வருவதற்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கிறது.
இது உங்கள் பொருளாதார நிதிநிலைமை மேம்படுத்தும் தன்மையில் செயல்படுவார்கள் புதனும் சுக்கிரனும். கன்னிராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி சனி பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 12வது வீட்டை பார்ப்பார். இதனால் உங்களுக்கு அதிக செலவுகளை அவர் ஏற்படுத்தக்கூடும். ஆகவே செலவுகளில் சற்று கட்டுப்பாடு தேவை. இருப்பினும் 5ஆம் வீட்டை சனி பகவான் ஆட்சி செய்வதால் இந்த செலவுகள் ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கும் என்பதால் அதிக கவலைப்பட எந்த விதமான காரணம் இல்லை. உங்கள் ராசியில் குருவின் பார்வை இருப்பதால் உங்களின் நிதி சிக்கல்களை அவர் குறைப்பார். புத்திசாலித்தனமான தேர்வுகளை நீங்கள் எடுத்து அதை செயல்படுத்துவீர்கள். கன்னிராசி மக்களின் 10ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் இருப்பதால் நீங்கள் நல்லதொரு அதிர்ஷ்டத்தை பெறப்படும். தொழிலிலும் வாழ்க்கையிலும் வேலையிலும் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அதிகமாக இருக்கும். தொழிலிலும் வணிகத்திலும் அவை லாபமாக மாறும். கன்னிராசி மக்களின் 2வது மற்றும் 9ஆம் வீடுகளில் அதிபதியான சுக்கிரன் 7ஆவது வீட்டில் கடத்தர ஸ்தானத்தில் செயல்பாட்டில் இருப்பார். இதனால் உங்கள் வணிகம் வளர்ந்து தொழில் வளர்ந்து அதிக பணத்தை கொண்டு வரும் என்பதை அதை குறிக்கிறார்கள். இருப்பினும் ராகுவுடன் சுக்கிரன் இணைவதால் உங்கள் மனைவி மற்றும் தொழிலுக்கு நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய நேரம் இருக்கிறது. இதனால் உங்களின் வாழ்க்கையின் பாதையில் சில பிரச்சனைகளை வழிவகுக்கும். அதற்கேற்ப நீங்கள் உங்களுடைய கையிருப்பு சேமிப்பின் உண்மை அறிந்து திட்டமிடுவது அவசியமாகிறது. கன்னிராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பார்க்கும்போது கன்னிராசி மக்கள் நீங்கள் ஒரு காதலில் இருந்தால் இந்த மாத தொடக்கத்தில் உங்களின் காதலுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக இருக்கும். புதன் மற்றும் சூரியனால் உருவாக்கப்பட்ட புத ஆதித்ய யோகம் உங்கள் காதலிக்கு வலுவான முடிவெடுக்கும் திறன்களை வழங்கும். காதலில் மகிழ்ந்து வாழ்வீர்கள். இந்த மாத நேரம் முழுவதும் அவர்கள் சிறந்த முடிவுகளை எடுப்பதற்குண்டான சூழலை சூரியனும் புதனும் உங்களுக்கு செயல்படுத்துவார்கள். மற்றும் உங்கள் இருவரின் நல்வாழ்வையும் கவனமாக கருத்தில் கொள்வார்கள் அவர்கள். உங்கள் காதல் உறவு ஆழமாகவும் மேம்பட்டு வளரக்கூடிய தன்மையில் புதனும் சூரியனும் உங்களுக்கு உதவுவார்கள். கன்னிராசி மக்கள் 5ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் தங்களுக்கு 6ஆவது வீட்டில் இருந்து 8வது 11வது மற்றும் 3வது வீடுகளை அவர் பார்க்கிறார். இது உங்கள் துணையுடன் ஒரு காதல் பயணத்தை மேற்கொள்வதற்கு உண்டான சூழலை உருவாக்கி தரும் என்பதை குறிக்கிறது. இதனால் அதிக செலவுகளை வழிவகுக்கும் தன்மையில் நீங்கள் செயல்படுவீர்கள். கன்னிராசி மக்களின் 5ஆவது வீட்டில் குருவின் 9வது பார்வையின் விளைவாக உங்கள் காதல் உறவுகள் மிகவும் நெருக்கமாகிவிடும். மகிழ்ந்து வாழ்வீர்கள். திருமணமானவர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். கன்னிராசி மக்களின் 5ஆவது வீட்டில் செவ்வாய் பார்வை காரணமாக அவ்வப்போது காதலிலும் திருமணத்திலும் உராய்வு மற்றும் தகராறு ஏற்படாமல் இருந்தாலும் அவையாவும் நன்மைக்கு. குருவின் உயிர் கொடுக்கும் அம்ச பார்வை உங்கள் உறவை ஆதரித்து பலப்படுத்தும். திருமணமானவர்கள் இந்த மாதம் உயர்வு தாழ்வுகளை சற்று எதிர்பார்க்கலாம். கன்னிராசி மக்களின் 7வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் ராகுவுடன் உங்கள் ராசியில் கேது அமர்ந்து தங்களின் உறவு ஏற்றத்தாழ்வுகளுக்கு சகிப்புத்தன்மை உருவாக்கி அதை நலமாக வாழ்வை எடுத்துச் செல்வார். இருப்பினும் சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை சுக்கிரன் உச்சத்தில் இருப்பது உங்கள் காதல் உறவில் திருமண உறவில் காதல் இருப்பதற்கான வலுவான வாய்ப்புகளை வழிவகுக்கும் என்று நம்பலாம். இருப்பினும் சில ஏற்றத்தாழ்வு இருந்த போதிலும் அவை தொடர்ந்து வளர உத்தரவாதம் இல்லை என்றும் நீங்கள் நன்மையை அதிகமாக பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். கன்னிராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது கன்னிராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2025 படி இந்த மாதம் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் சில இருக்கும். இருப்பினும் ஓரளவுக்கு நீங்கள் நேர்மையான பலன்களை பெறுவீர்கள். கன்னிராசி மக்களின் 4வது வீட்டின் அதிபதியான குரு பகவான் 9வது வீட்டில் இருப்பார். இது உங்கள் அதிர்ஷ்டத்தை மேம்படுத்தும் வகையில் அவர் செயல்படுவார். குடும்பத்தின் அசையா மற்றும் அசையும் சொத்துக்கள் வளரும். மேலும் கன்னிராசி மக்கள் குடும்பத்தில் உள்ள முதியவர்கள் உங்களை ஆதரித்து ஆசீர்வதிப்பார்கள். கன்னிராசி மக்களின் முதல் வீடு 3வது வீடு மற்றும் 9வது வீட்டில் இருக்கும் குருவின் பார்வையில் உங்கள் குழந்தைகள் லாபம் ஈட்டி முன்னேறுவார்கள். படிப்பில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். கன்னிராசி மக்கள் உடன் பிறந்தவர்கள் எதிர்கொள்ளும் சில பிரச்சனைகளை ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். மேலும் உங்களின் முன்னேற்றத்துக்கான புதிய வாய்ப்புகள் எழும் என்று கன்னிராசி மக்கள் நம்பலாம். கேது ஏற்கனவே அமர்ந்துள்ள உங்கள் ராசியில் செவ்வாய் தொடர்ந்து தாக்கத்தை ஏற்படுத்தும் சூழலில் இந்த நேரத்தில் உங்கள் கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்துவதில் அதிக எச்சரிக்கையுடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், அவ்வாறு செய்யப்பட்டால் உங்கள் உறவுகள் மோசமடையக்கூடும். எனவே உங்களுடைய மனதிலும் பண்பிலும் செயல்முறையிலும் நீங்கள் ஒழுங்குபடுத்தப்பட்ட முறையில் செயல்படுவது மிகவும் அவசியமான ஒரு செயலாக இருக்கிறது. தேவ குருவாக விளங்கும் குரு பகவான் இதற்கு உங்களுக்கு உதவுவார். கன்னிராசி மக்களின் ஆன்மீகம் சார்ந்த உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல சிறத்தன்மையுடன் அமைதியையும் உங்களுக்கு வழங்கும். மேலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பல விஷயங்களை புறநிலையாக உணர உதவும் உங்களுக்கு என்பதால் நீங்கள் அதை புரிந்து கொண்டு பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கன்னிராசி மக்கள் 2வது வீட்டின் அதிபதியான சுக்கிரன் ராகுவுடன் 7வது வீட்டில் நிலைநிறுத்தப்படுகிறார். இது குடும்ப பயணத்தில் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் சில ஜாக்கிரதையுடன் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
கன்னிராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் கேது கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறார். அதே நேரத்தில் ராகு மற்றும் சுக்கிரன் 7வது வீட்டில் இருப்பார்கள். செவ்வாய் 10வது வீட்டிலிருந்து உங்கள் ராசியின் மீது தனது பார்வையை செலுத்துவார். இதனால் சில உடல்நல பிரச்சனைகளை தீவிரப்படுத்தக்கூடும். இருப்பினும் இந்த மாதத்தின் முதல் பாதியில் ராசியின் அதிபதியான புதன் சூரியனுடைய 5வது வீட்டில் இருப்பதால் உங்கள் உடல் நலம் ஓரளவு மேம்படும். இருப்பினும் செவ்வாய் அதன் பார்வையை உங்களின் மீது செலுத்துவார். கன்னிராசி மக்களின் சனி ஏற்கனவே 6வது வீட்டில் இருப்பதால் மாதத்தின் 2ஆம் பகுதியில் புதனும் சூரியனும் பிரவேசிப்பதால் மாதம் முழுவதும் உடல்நல பிரச்சனைகள் தோன்றி மறைந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசி மக்களின் பிப்ரவரி மாத ராசி பலன் 2020 படி சனி பகவான் 5வது வீட்டை ஆட்சி செய்து 6வது வீட்டில் அமர்ந்துள்ளார். எனவே இது உடல்நல பிரச்சனைகளை மோசமாக்கக்கூடியவும் என்றாலும் அவற்றை சமாளித்து உங்கள் நலத்தை மீழ்ச்சியை விரிவுறுவதற்கான மன உறுதியையும் அது சார்ந்த அதிர்ஷ்டத்தையும் அவர் உங்களுக்கு வழங்குவார். மேலும் உங்கள் ராசியில் குருவின் பார்வை உங்கள் ஆரோக்கியத்திற்கு இன்னும் பலம் சேர்க்கும். இருப்பினும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் செய்யும் ஒரு சிறிய தவறு கூட கடுமையான விளைவை ஏற்படுத்தக்கூடும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் நீங்கள் புறக்கணிப்பதை தவிர்க்க வேண்டும். உடனடி மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும். ஆகவே எச்சரிக்கையாக இருப்பதும் சரியான மருத்துவத்தை பெறுவதும் முக்கியம் என்பதை உணர்ந்து கன்னிராசி வாழ்ந்தால் அவருடைய வாழ்வு மேம்படும், அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். கன்னிராசி மக்களுக்குரிய ஆலோசனை என்பது நீங்கள் தினமும் புதனின் பீஜ மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அல்லது விநாயகரை வணங்கி அவரது அகவலை பாராயணம் செய்வது நலமாக இருக்கும். வெள்ளிக்கிழமைகளில் பக்கத்தில் உள்ள அம்மன் கோயில் சென்று வணங்கி அவர்கள் தரும் மஞ்சள் பஸ்மத்தை தினமும் நெற்றியில் தடவி வெளியில் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சிறந்த பலன்களை பெறுவதற்கு அருகமுள்ள விநாயகருக்கு அர்ப்பணித்து உங்களுடைய பிரார்த்தனையை முன்வையுங்கள். ஆக இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் பலமுடன் நலமாக தேக திரகாத்துராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆவரண ஐஸ்வர்யை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் குடும்ப மூத்தோர்களை போற்றி வணங்குவோம். வணக்கம். நன்றி.